தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் விஜய் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ படம் வெளியிடப்பட்டது இல்லையா? அந்த படத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லாம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊரக உள்ளாட்சிகள் இவற்றோட அலுவலகங்கள்ல கொண்டு மாட்டுவதற்கு முயற்சி பண்றாங்க. அங்கங்க முதல்வர் படத்தை வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுல பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிர்வாகத்தில் இருக்கு. அதனால அவங்க முதலமைச்சர் படத்தை விட வைக்க மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. இது ஆங்காங்கே பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை, குடிநீர் இது போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அதிகாரம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட கிராம அளவிலான உள்ளாட்சி அமைப்புகள் கடந்த 2 வருடங்களாக இயங்கவில்லை, அதிகாரிகள் வசம் இருக்கிறது. அதனால மக்கள் எதை கேட்டாலும் அதிகாரிகள்கிட்ட போய் முறையிட வேண்டியிருக்கு. ஒரு ஊராட்சி தலைவரோ ஒரு ஒன்றிய சேர்மனோ அவர்கள் மக்களுக்காக, ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல நிக்கணும்ல, அவங்க கேட்கிற மாதிரி ஒரு அதிகாரிகள் மக்களோட குறைகளை அணுகுவது இல்லை. அதனால ஒட்டுமொத்தமாக, அதாவது முதலமைச்சருடைய படத்தை வைக்கணும் அந்த நோக்கம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்தமாக ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களை விரைவில் நடத்துவது என்ற ஆலோசனை அரசு தரப்பிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.